எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் ரத சப்தமி வேறு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக தாங்க படிக்கோலம் போட்டிருக்கேன். ரத சப்தமிக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்ன எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பூத்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், பவழமல்லி நிறைய பூத்துருக்கு. செம்பருத்தி ஒரு 4-5 பூ தாங்க பூத்துருக்கு. அதே மாதிரி சங்குப்பூவும் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பூத்துருந்தது. ஸ்பெஷலாக இன்றைக்கி நேற்றுக்கு காட்டினோம் பார்த்திங்களா வீடியோவில், ஒரு தாமரை பூத்துது. இன்றைக்கி வந்து இன்னொரு தாமரையும் பூத்துருச்சுங்க. பாருங்க, இன்றைக்கி 2 பூ, அம்பாளுக்கு ஒன்றும் லக்ஷ்மிக்கு ஒன்றும் வைக்கலாம் அப்படின்னு பறித்து வச்சுருக்கேன். பெரிய பக்கெட்டில் நல்லா ஒரு 1/4 பக்கெட்டுக்கு இன்றைக்கி வந்து பூ பறித்து வச்சுருக்கேன். மல்லிப்பூலாம் வந்து நேற்றுக்கு மல்லி முல்லை எல்லாமே அது ஒரு டப்பா ரொம்ப நேற்று சாயந்தரமே பறித்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி திருப்தியாக சுவாமிக்கு பூஜை பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் வந்து குளித்த கையோட ஃபஸ்ட்டு வேலையை வந்து சுவாமிக்கு வந்து பால் பொங்க வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ணி வச்சாச்சுங்க. ஏன்னா பையனுக்கு வந்து டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டா திரும்பி அடுப்பை தொடச்சிட்டு தான் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் செய்யணும் அப்படின்றதுனால குளித்த கையோடு ஃபஸ்ட்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சுட்டேன். சுவாமிக்கிட்ட வந்து எல்லாம் தொடச்சி எல்லாம் பழைய பூலாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூலாம் சுவாமிக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பையனுக்கு போயிட்டு டிஃபன் செஞ்சு கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணணும். இப்போ சுவாமிக்கெல்லாம் பூவெலாம் வச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுன்றதுனால அவனுக்கு இன்றைக்கி டிஃபன் மட்டும் காலையில் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அவனுக்கு காலையில் டிஃபன் மட்டும் கொடுத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் மத்தியானம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பூஜையை முடிச்சுட்டு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு பருப்பு வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சாதம் பாருங்கள் வடித்து விட்டுருக்கேன். ஏன்னா காக்காய்க்கு வந்து நைவேத்தியம் வச்சுட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு தானே பையனுக்கு கொடுக்கணும். அதனால் மத்தியானமாக சாப்பாடு கொடுத்து விட்றேன் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவனுக்கு டிஃபனை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். டிஃபன் கொடுத்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. அடுத்தது வந்து வாசலில் சின்னதாக இன்றைக்கி தேர் போட்டிருக்கேன். எப்போவுமே மாடியில் தான் நான் வந்து பொங்கல் வைப்பேன். இந்த கால் வலியால் என்னால் மேலே வந்து ஏறி பண்ண முடியாதுன்றதுனால எங்கள் வீட்டுக்கார கீழேயே பொங்கல் நம்ம வச்ச மாதிரியே இங்கேயும் இந்த ரத சப்தமிக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால வாசல் பக்கமாகவே கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக தேர் போட்டிருக்கேங்க. இன்றைக்கி ரத சப்தமிக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. காலையிலே வந்து பிரசாத சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. அடுத்ததாக சாதம் காக்காய்க்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இன்றைக்கி வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க மாட்டோம், அதனால் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்தது அவரைக்காய் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்தது எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுருக்கேன். காக்காய்க்கு வந்து சாதம் பொங்கல் எல்லாம் பருப்பு போட்டு நெய் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டில் சமையல். சமையல் பண்ண கையோட வெளியில் வந்து தேர்கிட்ட வச்சு சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் கொடுத்தாச்சுங்க. அடுத்ததாக சுவாமி ரூமுக்கு வந்து விளக்கேற்றி சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி சுவாமிக்கும் உள்ள நைவேத்தியம் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கடையில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால இன்றைக்கி வர முடியல, நீ கொஞ்சம் பார்த்து பூஜைலாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பையனும் இல்லை எங்கள் வீட்டுக்காரும் இல்லைன்றதுனால தனியாக வந்து சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் சமய சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் திருப்தியாக வந்து சுவாமிக்கு வந்து செல்லிலே வந்து சூரிய அஷ்டோத்திரம் சதநாமாவளி
ஆதி திருக்கிருதியம் எல்லாமே போட்டு திருப்தியை வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அவர் வந்தவுடனே சாப்பாடு போட்டுடணும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க.